அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய உறவினர் ஒருவர் 2 பங்குகளை இன்னைக்கு வாங்கினாரு ஃபார் த லாங் டர்ம் இன்வெஸ்டிங். ரொம்ப நீண்டகால முதலீட்டுக்காக அவர் 2 பங்குகளை இன்னைக்கு வாங்கினாரு. அந்த பங்குகள் என்ன என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதை வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட செக் பண்ணார். நான் என்னென்னலாம் அனலிசிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. பேசிக்காக பங்கு அவர் வாங்கணும்னு நினச்சது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். அதை நானும் ஓகே சொன்னேன். என்ன காரணத்துக்காக ஓகே சொன்னேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டாக்டர் ரெட்டியோடைய மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணேன். அதாவது மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி, சரிங்களா. இப்போது மேஜராக பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா அவங்க 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறாங்க. டிவிஸ் லெபார்டரிஸ் 1.5 லட்சம், அதாவது 1,60,000 கிட்ட அவங்களுடைய மார்க்கெட் கேப்பு. சிப்லா 1,21,000. அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி 1 லட்சம், கிட்டத்தட்ட 99,512 கோடி மார்க்கெட் கேப்பு, சரிங்களா. அப்போது சிப்லாவும் டாக்டர் ரெட்டியும் கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப்பில் ஒரே அளவில் இருக்கிற கம்பெனி. டிவிஸ் லெபார்டரிஸ் ஒரு 50,000 கோடி. சன் ஃபார்மா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சரிங்களா. சரி, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ டெப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். டெப்ட்டுன்னு பார்க்கும்பொழுது சன் ஃபார்மாவுக்கு ஒரு 2,000 கோடி டெப்ட் இருக்குது. டிவிஸ் லெபார்டரிக்கு எந்த டெப்ட்டும் இல்லை. சிப்லாவுக்கு ஒரு 162 கோடி. டாக்டர் ரெட்டிக்கு 382 கோடி டெப்ட் வச்சுருக்கிறாங்க, சரிங்களா. சரி, அவங்களுடைய என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணேன். அது கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப்பை ஒட்டி தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேங்க. இப்போ சன் ஃபார்மா 48,496 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க. டிவிஸ் லெபார்டரிஸ் 7,845 கோடி தான் நெட் சேல்ஸு இந்த குவார்ட்டரில், சரிங்களா. அதே போல் சிப்லா 25,774 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிவிஸ் லெபார்டரிஸோடைய சேல்ஸ் ஏன் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத தனி வீடியோவை போட சொன்னால் நான் போடுறேன். அது கொஞ்சம் ஆடாக இருக்குது பாருங்களேன். அதை விட்டுருங்க, இப்போதைக்கு மறந்துடுங்க, சரிங்களா. இப்போ சிப்லா 25,774 கோடி, டாக்டர் ரெட்டி 28,000 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சிப்லாவை விட டாக்டர் ரெட்டி சேல்ஸ் ஒரு 3,000 கோடி அதிகமாக இருக்குது, சரிங்களா. சிப்லாவும் ரொம்ப ரொம்ப நல்ல நிறுவனம், சரிங்களா. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா ஒரு 9,648 கோடி, டிவிஸ் லெபார்டரிஸ் 1,600 கோடி, சிப்லா 4,155 கோடி, டாக்டர் ரெட்டிஸ் 5,577 கோடி. பாருங்கள், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5,577 கோடி இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா. அது சிப்லாவோட கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும் பொழுது சன் ஃபார்மாவோடைய பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது? 37 இருக்குது, சரிங்களா. அதே போல் டிவிஸ் லெபார்டரிஸ்க்கு 86 இருக்குது, சிப்லாவுக்கு 27 இருக்குது, டாக்டர் ரெட்டிக்கு வெறும் 18.64 தான் இருக்குது. இந்த மாதிரி பிஇ ரேஷியோஸ் கம்மியாக இருக்கும் பொழுது நான் உடனே போய் குவார்ட்டர்லி வைஸில் அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇ, அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணேங்க. ஒரு 10 குவார்ட்டராக கிட்டத்தட்ட நல்ல க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. அதாவது நல்ல க்ரோத்னா சேம் பி தான். ஜென்ரலாக என்ன நடக்கும் தெரியுங்களா, ஃபார்மா கம்பெனிஸில் நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதாங்க. அதாவது என்னென்னா, சில வருஷம் சில குவார்ட்டர் மட்டும் திடுக்குன்னு ப்ராஃபிட்டை ரொம்ப ஜாஸ்தியாக கட்டுவாங்க. ஆனால் ஒரு ஆவரேஜாக நீங்கள் அவங்களுடைய ஆனுவல் இபிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு, இல்லை குவார்ட்டர்லி ஒரு இபிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்போ நான் இந்த இபிஎஸ் இந்த பிஇயை பொறுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் நான் இதை செக் பண்ணுறேன், சரிங்களா. ஆனால் இப்போது கரண்ட் பிஇ 18 இருக்குது, சரிங்களா. விச் இஸ் வெரி வெரி லோ கம்பேர்ட் டு அதர் பியர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பெக் ரேஷியோ பற்றி. ஹை க்ரோத் ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த பெக் ரேஷியோ யூஸ் ஆகும்னு. இப்போ இந்த பெக் ரேஷியோ சன் ஃபார்மாவுக்கு 1.70 இருக்குது,
டிவிஸுக்கு 25 இருக்குது, சிப்லாவுக்கு 1.19 இருக்குது, டாக்டர் ரெட்டிக்கு 0.80 தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது ரேராக தான் அமையும் ஹை க்ரோத் ஸ்டாக்ஸுக்கு. அந்த ரேர் காம்பினேஷன் வந்து டாக்டர் ரெட்டிக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த இபிஎஸ்ஸை வந்து திருப்பி ஒரு தடவை செக் பண்ணணும். சரிங்களா? ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு பார்க்குறப்போ டாக்டர் லெபார்ட்ரிஸ் வந்து 3.24 டைம்ஸ் புக் வேல்யூ இருக்குங்க. ஆனால் சிப்லாவுக்கு 4.27 டைம்ஸ் வந்து புக் வேல்யூ இருக்குது. டிவிஸுக்கு 11.57, சன் ஃபார்மாவுக்கு 6 டைம்ஸ் புக் வேல்யூ இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து சன் ஃபார்மாவுக்கு 16, டிவிஸுக்கு 12, சிப்லாவுக்கு 16, ரெட்டிக்கு 21 இருக்குங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ். பார்த்துக்கோங்க. சரி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோமே 0.07% தான் டாக்டர் ரெட்டிக்கு. சிப்லாவுக்கு 0.01%, டிவிஸுக்கு 0, சன் ஃபார்மாவுக்கு 0.04. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை வந்து இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். ஸோ எல்லா பேராமீட்டர்லையுமே டாக்டர் ரெட்டி வந்து ஓரளவு நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிறதா நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதோடைய ப்ரைஸ் சார்ட்டை போய் எடுத்து பார்த்தேன். ப்ரைஸ் சார்ட்டு ஏறு முகத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வேறு புல் எஃபெக்ட்னு பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஏறு முகத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நான் வந்து யோசித்தப்போ டாக்டர் ரெட்டிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜ் கேப் பங்கு. அது ரீசெண்டாக நிஃப்டி 50லேருந்து வெளியில் தள்ளிட்டாங்க. சரிங்களா? ஆனால் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஸ்டாக்கு. சப்போஸ் வந்து நமக்கு ஃபார்மா செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு அடுத்தபடியாக, அதாவது ஐடிக்கு ஈக்குவலாகவே சொல்லலாம், ஃபார்மா செக்டரும் வந்து எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற செக்டரு. டாலர் வேல்யூ டிவேல்யூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் ஃபார்மாவில் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு இந்த வேல்யூவேஷனில் கிடைக்கிறதுனால நான் ஓகே சொன்னேங்க. இப்போது ரிசல்ட்டை வந்து டாக்டர் ரெட்டியோடைய ரிசல்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். டாக்டர் ரெட்டிஸோடைய ஆனுவல் கன்சாலிடேட்டட் அட்ஜஸ்டட் இபிஎஸ் ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸை வந்து நான் செக் பண்ணேங்க. இப்போது போன வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 66.88ங்கிறது அவங்களுடைய இபிஎஸ். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 54.11. ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா 24, 25, 26 அப்படிங்கிற இபிஎஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் சடனாக இந்த 2-3 வருஷத்தில் அவங்க நல்ல க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி க்ரோத்து ஒரு வருஷம் மட்டும் காட்டியிருந்தாங்கன்னா நான் இந்த பெட்டு எடுக்க மாட்டேன். சரிங்களா? சரி, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி இபிஎஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கோடைய பிஇ வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? இப்போது நம்ம பாஸ்ட் பிரகாரம் அதோடைய இபிஎஸ் வந்து 26 தான். அதுக்கு பிஇ கால்குலேட் பண்ணனா இதுவும் வந்து மற்ற ஸ்டாக்குக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகுதுன்னு தான் வந்து அர்த்தம். சரி, இருந்தாலும் குவார்ட்டர்லி வைஸ் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவார்ட்டர்லி கன்சாலிடேட்டட் அட்ஜஸ்டட் இபிஎஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கடந்த 10 குவார்ட்டராக 14, 13, 14, 11, 16, 17, 16, 15, 16 கிட்டத்தட்ட இது எல்லாமே இபிஎஸ். நான் சொன்ன நம்பர் எல்லாமே ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நடந்த இபிஎஸ். ஆனால் இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும்தான் 3 அப்படிங்கிற ஒரு இபிஎஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் எந்த இம்பேக்டும் இல்லைங்க. நெட் சேல்ஸ் இம்பேக்ட் ஆகலை, எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது, எபிட்டாவும் சேமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட், டேக்ஸ் காம்போனன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலெல்லாம் கொஞ்சம் 100 கோடின்னு விட்டு இவங்களுடைய இபிஎஸ் வந்து இந்த குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது என்னென்னா ஒன் ஆஃப் சிச்சுவேஷன். அதாவது அது கோர் பிஸ்னஸில் இம்பேக்ட் ஆகலை, அந்த குவார்ட்டரில் மட்டும் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுருக்கேன். ஆனால் இந்த கடந்த 10 குவார்ட்டராகவே இபிஎஸ் வந்து 15 இருக்கிறதுனால இப்போ இருக்கிற கரண்ட் இபிஎஸ் 63க்கு பிஇ இருக்கிறது 18. அதே போல் மற்ற வேல்யூவேஷன் நம்பர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு லார்ஜ் கேப் பங்கு, ரொம்ப வருஷமாக இருக்கிற பங்கு, எல்லாராலும் பாராட்டப்படுற ஒரு ஃபார்மா ஸ்டாக்கு. நான் வந்து இது அடுத்து பியர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனாலும் நான் இந்த ஸ்டாக்கை சொத்து மாதிரி வச்சுப்பேன் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் அவருக்கு ஓகே சொன்னேன். அவரும் வந்து வாங்கினாருங்க. அடுத்த பங்குக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த பங்கு என்ன அப்படிங்கிறத இதே மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க.